அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய 9வது நாள் சான்றோர் பாடசாலையினுடைய 9வது வகுப்பிலே திருக்குர்ஆன் விளைவிக்கும் மாற்றம் என்ற தலைப்பின் கீழ் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், மனிதனே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ குர்ஆனை படித்தால் பிறகு அதை நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக இந்த உலகத்தில் உனது கவலை அதிகமாகிவிடும், நிச்சயமாக இந்த உலகத்தில் உனது பயம் கடுமையாகிவிடும், நிச்சயமாக இந்த உலகத்தில் உனது அழுகை கடுமையாகிவிடும், அதிகமாகிவிடும் என்று சொல்கிறார்கள். கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், யார் ஒருவர் சரியான முறையில் இறையச்சத்தோடு தக்வாவோடு குர்ஆனை புரிந்து படிப்பாரோ, மேலும் அதில் சொல்லப்பட்ட மறுமை சம்பந்தமான விஷயங்களை நம்பிக்கை கொள்வாரோ, அவர் இந்த உலகத்தில் அற்ப இன்பங்களில் மனதை பறிகொடுக்காமல் எப்போதும் மறுமையை பற்றிய கவலையிலும் அது பற்றிய பயத்திலும் அவர் இருப்பார். அத்துடன் மறுமையில் வெற்றி பெற அழுது பிரார்த்தித்தவராகவே அவரது வாழ்க்கை கழியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் அவர்களின் வாழ்க்கையை மாற்றியது. குடும்பத்தை மட்டும் அறிந்திருந்த நபி அவர்களை சமுதாயத்தோடு இணைத்தது இந்த குர்ஆன். அல்லாஹுவை அறியாமல் மறுமையை தெரியாமல் இருந்த நபி அவர்களை அல்லாஹ்வின் பக்கமும் மறுமையின் பக்கமும் அது திருப்பியதை நாம் பார்க்கலாம். அவரது வாழ்க்கையே முற்றிலுமாக மாறியது. அல்லாஹுவை தேடினார்கள், அவனுக்காக வாழ்ந்தார்கள். அலங்கரிக்கப்பட்ட உலகம் கண்ணுக்கு தெரிந்திருந்தது. உலக சுகபோகங்கள் கண்ணுக்கு முன் இருந்தன. வாலிபம், மனைவி, பிள்ளைகள், வசதி, பெயர், புகழ் என எல்லா பாக்கியங்களும் குவிந்துதான் இருந்தன. ஆனால் குர்ஆன் இறக்கப்பட்ட பின்னர் மனைவி உடனிருந்தாலும் மனதெல்லாம் மறுமையின் பக்கம் இருந்தது. உணவின் ருசியை மறந்தார்கள், படுக்கையின் சுகத்தை மறந்தார்கள். தென்றலின் தேடல் இல்லை, நிழலில் தேடல் இல்லை, வாழ்வாதாரத்தில் கவலை இல்லை. கவலையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மறுமை மறுமை மறுமை. எல்லாம் அதற்காகவே. நடப்பு, பகை, ஒட்டுதல், வெட்டுதல், சண்டை, சமாதானம், கொடுக்கல் வாங்கல், இப்படி எல்லாமே மறுமைக்கு முன் வைத்துதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். குர்ஆனை ஓதினார்கள், ஓதிக்கொண்டே இருந்தார்கள். தொழுகையில் ஓதினார்கள், தொழுகைக்கு வெளியில் ஓதினார்கள். வீட்டிலே, கடை தெருவிலே, இரவில், பகலிலே என எந்த நேரமும் குர்ஆனை முணுமுணுத்து கொண்டே இருந்தார்கள். தனிமையிலும் சபையிலும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஓத ஓத குர்ஆன் அவர்களை மாற்றிக்கொண்டே இருந்தது. அவை செவிமடுத்தவர்களுடைய உள்ளத்தை எல்லாம் உருக்கியது, நெஞ்சத்தை கசக்கி பிழிந்து கண்களை குளமாக்கியது, வாழ்க்கையினுடைய பாதையை திசை மாற்றியது. எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம் அப்படின்னு இருந்தவர்களை இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு கொண்டு வந்தது இந்த குர்ஆன். மிருகமாக இருந்த மக்களை மனிதர்களாக மாற்றியது இந்த குர்ஆன். பொண்ணுக்கும் பெண்ணுக்கும் மண்ணுக்கும் மாண்டு கொண்டிருந்தவர்களை மறுமையின் வேட்கையுடையவர்களாக, மறுமையின் மைந்தர்களாக, மறுமைக்காக உயர்த்தியாகம் செய்யக்கூடியவர்களாக மாற்றியது. அறிவே இல்லாமல் மடமையின் பாதாளத்தில் இருந்தவர்களை எல்லாம் கல்வியினுடைய உச்சத்தில் நிறுத்தியது, ஞானத்தினுடைய சிகரத்திற்கு உயர்த்தியது இந்த குர்ஆன். பாலைவன கொள்ளைக்காரர்களை பாருலகில் ஒழுக்க சீலர்களாக, சட்ட வல்லுநர்களாக, ஞானத்தின் ஊற்று கண்களாக உருவாக்கியது இந்த குர்ஆன். காமத்துக்கே பெண்கள் என்ற கொள்கையில் இருந்தவர்களை, பெண் பிறவி ஒரு இழிவு என்று கருதியவர்களை அந்த நிலையிலிருந்து மாற்றியது இந்த குர்ஆன். ஆட்சியே இல்லாமல் இருந்தவர்களை உலகையே ஆளக்கூடிய மன்னர்களாக மாற்றியதும் இந்த குர்ஆன். அதிகாரங்கள் கிடைத்தாலும், செல்வங்கள் குவிந்தாலும், இன்பங்கள் இணைத்தாலும், மாணிக்கமும் மரகதமும் மின்னினாலும், உலகமே தங்கள் முன் பணிந்தாலும், பாதம் பிசகாமல், கால் சருகாமல், லட்சியம் தடுமாறாமல் மறுமையை முன்னோக்கி அவர்களது வாழ்க்கை இருந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை. பதவியால், செல்வ செழிப்பால் உலகதாரிகள் சிரிப்பார்கள், மகிழ்வார்கள். ஆனால் அவர்களோ அழுதார்கள், கவலையுற்றார்கள். ஏன் தெரியுமா? குர்ஆன் அவர்களை அளவைத்தது. குர்ஆன் அவர்களுக்கு கவலையூட்டியது. ரோம பாரசீக எதிரிகளின் பயம் அவர்களை விட்டு போனது. மறுமையின் பயம் உள்ளத்தை ஆட்டி படைத்தது. அல் குர்ஆன் அவர்களை அப்படி உருவாக்கியது. ஆம் சகோதரர்களே, மலைகளையே நடுங்க வைக்கக்கூடிய, சிகரங்களையே சுக்குநூறாக வெடித்து சிதற வைக்கக்கூடிய இந்த குர்ஆன் நல்ல மனித உள்ளங்களை மாற்றாமல் இருக்குமா? இந்த குர்ஆன் அபூபக்கரை, உமரை, உஸ்மானை, அலியை ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் இன்னும் பல ஆயிரம் உத்தம சஹாபாக்களை உருவாக்கியது. அவர்களை இரவெல்லாம் அளவைத்தது. உலக இன்பங்களை விட்டு மறுமையினுடைய அமல்களின் பக்கம் திருப்பியது. சரீர இச்சைகளை தேடுவதை விட்டு மறுமையினுடைய அமல்களை தேட தூண்டியது இந்த குர்ஆன். ஆம் சகோதரர்களே, அந்த சான்றோர்களின் கண்கள் அழுது அழுது பூத்து போகின, முகங்கள் கண்ணீரால் கரை படிந்தன. அல்லாஹ்வினுடைய பேச்சாகிய, ரப்பின் வாக்கியமாகிய, ரஹ்மானின் வசனமாகிய அல் குர்ஆன் உலக இறுதி நாள் வரை மானுட வர்க்கத்தின் முன்னோடிகளாக அவர்களை மாற்றி அமைத்தது.
யா அல்லாஹ், அவர்களை மாற்றிய அல் குர்ஆன் எங்களையும் மாற்றும்படி செய்வாயாக. சஹாபாக்களை உருவாக்கிய குர்ஆன் எங்களையும் உருவாக்குவதற்கு நீ வழி செய்வாயாக. அதன் மூலம் நேர்வழி பெற்ற நல்லோர்களில் எங்களை ஆக்குவாயாக. குர்ஆனை தொடர்ச்சியாக ஓதக்கூடியவர்களாக, அதை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அதை சிந்திக்கக்கூடியவர்களாக, அதை பின்பற்றக்கூடிய சிறந்தவர்களில் எங்களையும் நீ சேர்த்து வைப்பாயாக. இந்த ரமலானுடைய மாதங்களிலே எங்களுக்கு அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தையும், குர்ஆனை சிந்திப்பதற்குரிய பாக்கியத்தையும், அதன் மூலம் செயல்படக்கூடிய பாக்கியத்தையும், எதை கேட்டோமோ அதை நானும் நீங்களும் பின்பற்றி வாழக்கூடிய நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியுள்வானாக. ஹாதமா இந்திவல் இல்மிந்தல்லாஹ் கோலு கோலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.